இன்னும் சிலர்கிட்ட என்ன கருத்து இருக்கேன்டா, இந்த மாதிரி ஆலிம்கள்ட்ட எல்லாம் படிக்கக்கூடாது. உதாரணமாக இப்போ நம்ம எனக்குல இவர்கள்ட்ட எல்லாம் என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. அது சாலிஹ் பின் ஃபௌசான், ஷேக் ரபி அல் மதுஹலி, அதே போல் இப்போ என்னது ஆலு ஷேக் சாலிஹ் ஆலு ஷேக், அதே போல் யஹ்யா அல் ஹஜூரி, இப்படி உதாரணமாக ஒரு 10 அறிஞர்களை சொல்லி இவர்கள்ட்ட தான் நம்ம என்ன செய்யணும், இல்ம் எடுக்க வேண்டும். அவர்கள் தான் சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறையில் என்னது வந்தவர்கள், அவர்கள்ட்ட தான் இல்ம் எடுக்கணும் அப்படின்றாங்க. நாங்களும் இப்போ அதை தான் சொல்கிறோம். உண்மையிலே உங்களுக்கு அவர்கள்ட்ட இல்ம் எடுக்க முடிஞ்சால் எடுங்க. திருப்பியும் சொல்கிறேன் தான், நான் 10 பேரை தவிர வேறு யார்கிட்டையும் நான் இல்மை என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். ஒரு 10 நல்ல அறிஞர்கள் எனக்கு தெரிஞ்சு அரபுலகத்தில் படித்த நல்ல இல்மோட உள்ள அறிஞர்களுடைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கிது. நான் இவர்களோட பயானெல்லாம் கேட்கலேண்டா நான் வரவேற்கிறேன். ஆனால் இதை சட்டமாக சொல்லாதீங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா, உங்களுக்கு நல்லா பட்டிருக்குதா, அது சாலிஹ் பின் ஃபௌசானுடைய அந்த ஃபத்வாக்களை எப்படி இஸ்லாமிய அறிஞர் உலகம் நல்ல ஃபத்வாக்கள் நம்புதோ அது மாதிரி நீங்கள் நம்புறீங்க. நம்புறது மட்டுமில்ல, நான் அவருடைய ஃபத்வாக்களில் அதே போல் இன்னொரு 10 பேர் ஃபத்வாக்கள் நான் உட்காந்துக்கிறேன். மாஷா அல்லாஹ் செய்யுங்க, அதில் எந்த பிழையும் இல்லை. இவர்கிட்ட பயான் நான் கேட்க மாட்டேன், எனக்கு அல்லாஹ் ஒரு நான் செக்யூரிட்டி அந்த சொன்னால் மார்க்கத்தில் எல்லாம் சரியாண்டு நம்ம எவ்வளோ பிழை விடுவோம். இது மாதிரி எத்தனை அறிஞர்கள் பிழை விடுவார்கள். அந்த பிழைகளை அவங்க பார்த்திருக்கலாம், இவர் வேண்டாமன்னு அவங்க நினைக்கலாம். பிழை இல்லை அதில். எதுப்போ பிழை தெரியுமா, அது நீனும் கேட்காத அப்படின்னா பிழை. அங்கே தான் அது என்ன செய்யும், பிழையாகவும் மார்க்கத்துக்கு முரணானதான். எப்படி நீங்கள் அவரை கேட்காதீங்கன்னு ஏன் சொல்கிறீங்க, அதுக்கு ஆதாரம் சொல்லு. அவர் இந்த விஷயத்தில் மார்க்கத்துக்கு முரணாக நடந்துக்கிறாரு, குர்ஆன் சுன்னாக்கு எதிராக பேசிக்கிறாரு, இந்த லைஃபான ஹதீஸ் என்ன விஷயங்கள் சொல்லிக்கிறார். அப்போ நீ அது பேச்சு, அது ஆதாரம். பாருங்கள், சாலிஹ் பின் ஃபௌசான் சஹீஹ் என்றாரு, இவர் தைஃப் என்றாரு. சாலிஹ் பின் ஃபௌசான் கூடுமென்றாரு, இவர் கூடாதென்றார். இப்படி ஒரு 100 விஷயம் என்ன இருக்குதுன்னா அது ஆதாரம். சாலிஹ் பின் ஃபௌசான் சொல்கிறத தான் அவர் சொல்கிறாரு, ஆனால் அவர் கேட்கக்கூடாதுன்னா இது என்னது? நீங்கள் சாலிஹ் பின் ஃபௌசானை மட்டுமல்ல, இவங்க சொல்லக்கூடிய எல்லா அறிஞர்களோட ஃபத்வாக்களையும் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 10% முரண்பாடுகளை காணலாமே தவிர மற்ற எல்லாமே நாங்கள் சொல்கிறதா அவங்க சொல்கிறோம், அவங்க சொல்கிறத நாங்கள் சொல்கிறோம். அவங்க சொல்கிறதா என்ன நம்ம தமிழில் சொல்கிறோம், அவங்க அரபில் சொல்கிறாங்க. அல்லது இங்கிலீஷில் கொஞ்சம் பேருக்கு கோட் சூட் போட்டு சொன்னால் தான் அது நல்லா இருக்கும். விளங்கிட்டான், நான் இஸ்லாம் கியூஏல இங்கிலீஷ் பேஜில் தான் நான் என்ன செய்கிறேன், அதை படிக்கிறேன்னு சொன்னால் தான் அது கொஞ்சம் பேட விருப்பம். அது பிரச்சனை இல்லை, அது அவரவர்களுடைய என்ன விருப்பம். நாங்கள் அதில் எல்லாம் நாங்கள் என்ன செய்யலை, குறை சொல்லலை. ஆனால் சட்டமாக என்ன செய்வாங்க சொல்கிறதா இந்த ஆதாரம் இருக்கணும், வழிகாட்டல் இருக்கணும், உறுதி இருக்கணும். எனவே அதாவது ஒருவர் தன்னை பாதுகாத்து கொள்ள தவறான வழிமுறைக்கு நான் போகக்கூடாது என்று நினச்சி நல்ல அரபுலக அறிஞர்களை மட்டும் நான் படிப்பேன்னு சொன்னால் அது பிழையே இல்லை. நீங்கள் அவங்கள பிழைன்னு சொல்லக்கூடாது. எப்போ பிழைண்டா இது மட்டும்தான் சட்டம், இது மாதிரி வேற எவர்கிட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா வழிகட்டி நாசமாக பேத்துருவீங்க அப்படின்னு சொன்னால் அது பிழை. பல்லிஹு அன்னி வலவ் ஆயா. ஒரு வசனம் உங்களுக்கு தெரிந்தாலும் அதை மற்றவர்களுக்கு எத்தி வைங்க. உங்களுக்கு ஒரு வசனம் தெரிஞ்சுன்னா அதை எத்தி வைக்கிறது உங்களோட கடமை. தெரிஞ்சதை எத்தி வைங்க, என்ன தெரியாத எத்தி வைக்கக்கூடாது. ஒரு வசனம் தெரியுண்டா 100 வசனத்தை சொல்லுவோண்டு என்ன சொல்லக்கூடாதே தவிர தெரிஞ்ச வசனத்தை 4 பேருக்கு என்ன செய்யலாம், எத்தி வைக்கலாம். அதை செய்யுங்க. நம்ம இல்லாத தெரியாத துறைகளில் தலை போட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. தெரிஞ்ச துறைகளில் தலை போடுங்க. யாரையாவது நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, யாரையாவது மார்க்க உரை கேட்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு உரிமைக்கு எப்படி சொல்லணும் தெரியுமா, அவர் சொன்ன இந்த விஷயம் இது எல்லாமே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண். இது மாதிரி எந்த அறிஞர்களும் சொன்னதில்லை, அரபுலக அறிஞரும் சொன்னதில்லை, யாரும் சொன்னதில்லை. எப்படி இவர் சொல்ல, எப்படி நம்ம இவர ஃபத்வா எடுக்கிறது? இது கேள்வி. அப்படி கேள்வி வந்தால் அது கட்டாயம் எங்கள்கிட்ட முன்வைங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் வரல. இது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோகம் என்னன்னு சொன்னால், சலஃபு சாலிஹீன்கள் அவங்க என்னமோ அந்த சில்சிலாலே வந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அதை சொல்லிக்காங்க. ஒத்தரங்க சில்சிலாலெல்லாம் வரல, வாங்கிட்டா எல்லா சில்சிலா இடையில கட்டாயிரும், எல்லா சில்சிலாவும் இடையில கட்டாயிரும்ன்றது தெரியும். ஆனால் அது சும்மா அப்படி என்ன செய்கிறது சொல்லிக்கிறது. அவங்களும் சொல்லலை. இதில் பிரதானம் என்னென்னா அவங்களும் சொல்லலை. யார், சாலிஹ் பின் ஃபௌசானோ மற்றவங்களும் சொல்லலை. இவங்களாக என்ன செய்கிறது அதை சொல்லிக்கிறதே தவிர அவங்க யாரும் என்ன செய்யலை அப்படி சொல்லதில்லை. அதுக்கு சொல்ல முடிஞ்ச பதில்.